இப்போ ஆக்சுவலாக அவர் டிஐஜி, இவன் கிரிமினல், கதை நமக்கு பின்னாடி தான் தெரியும். அந்த மூமெண்ட்டில் இவா 2 பேருக்கு மட்டும் ஏதோ தெரியும், ஈச் அதர் மட்டும்தான் நமக்கு ஆடியன்ஸுக்கு சொல்கிறோம். இல்லைன்னா நியாயமாக டிஐஜி செத்து போன ஒரு கேரக்டர் மும்பை டெட்டுன்னு ஒரு இப்போ தான் ஃப்ளாஷ் கட்டில் வந்தது, இவனை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? எதுவுமே வராது உங்களுக்கு, கேள்வியே வராது உங்களுக்கு. அவன் பார்க்குறான், இவன் பார்க்குறான், ஏன்னா ஆடியன்ஸ்க்கு எதுக்கு செகண்ட் ஆஃப் தெரியாது. பார்க்கும்போது 2 பேரும் என்னது, 2 பேரும் ஈஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்களே, அந்த இம்பேக்ட் மட்டும் இருக்கும். எப்படி இருக்குது இந்த தொழில்? ரொம்ப கிளாஸு உட்காருவார். உன்ன மாதிரி எனக்கு ஒரு மாணிக்கம் இருந்தார் பாம்பேயில் ஃப்ரெண்ட், அவரும் நினச்சிட்டேன். டென்ஷன் பில்டப்பு, இதுக்கு சைன் பண்ணுங்கள், கல்யாணம் எப்படி வீட்டில் எப்படி இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கல, ஓகே இது சைன் பண்ணுங்க. அவரே பார்த்துட்டு இருப்பார். ஃபுல் த்ரில். அங்கே என்ன நடக்க போகிறது, இவர் யார், டிஏஜி, இவனை பார்த்து என்ன நடக்கிறது. இப்போ முன்னாடி 4 ஃப்ளாஷ் கார்டு காட்டினோம். ஸோ he knows him from the past, but he is not catching him, he is not attacking him, he is not arresting him. லுக்ஸு அப்படியே சைன் பண்ணுவார், கிளம்பி போயிடுவார். அந்த பாஷா ஃபைலை கொண்டு வா சார், பாம்பே பாஷா. அப்படியே பயப்படுவாங்க, என்னடா பாஷா பேர் சொன்னால் பயப்படுறீங்க, ஷாக்கு. இந்த ஒரு சீன் எவ்வளோ மேட்டர்ஸ். ஒரு ஆட்டோ டிரைவர், இது வரைக்கும் அந்த ஆட்டோ டிரைவருக்கும் டிஏஜிக்கு என்ன கனெக்ஷன், பேக்ரவுண்ட் நெகட்டிவ் ஃப்ளாஷ் கட்ஸில் எடிட்டிங்கில் போட்டதில் ஏதோ பெரிய கட்ட செட்டப்பு, க்ரௌடு வராங்க, கன் ஷாட்ஸ் இருக்குது, தெர் இஸ் ஒன் பாம் பிளாஸ்ட், மும்பை டான் பாஷா டெட், வாட் இஸ் ஆல் திஸ்? ஸோ யூ ஹவ் கிரியேட்டட் ஒன் டீசர் தேர், ஹியூஜ் இம்பேக்ட், ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன். அப்படியே போய் முடிச்சு லுக் டு ஃபேஸ் முடிச்சு நாங்கள் போன உடனே இந்த பாஷா ஃபைலை கொண்டு வர, இந்த பக்கத்தில் இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் பயப்படும்போது பயங்கரமான இம்பேக்ட்.